இன்று உங்களுடைய ஆசீர்வாதத்திற்கென்று தேவன் எனக்கு நேற்று இரவு தந்த வசனம். Today for your blessings the word from God. 2 கொரிந்தியரின் புத்தகம் 5ஆம் அதிகாரம். Letters of 2 Corinthians 1 முதல் 4 வசனங்கள் வரை நாம் வாசிக்க கேட்கலாம். என் மகள் வாசிக்கும்போது நீங்கள் கூட சேர்ந்து வாசியுங்கள். பூமிக்குரிய கூடாரமாகிய, உங்கள் சத்தம் வரவில்லை, அவள் சத்தம் மட்டும்தான் வருகிறது. பூமிக்குரிய கூடாரமாகிய, மகளே உன் சத்தம் வருது, இவங்க சத்தம் வரல. சத்தமா படிங்க அவளோடு சேர்ந்து. பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை இல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் இந்த கூடாரத்திலே நாம் தவித்து நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்துக் கொள்ள மிகவும் வாஞ்சை உள்ளவர்களாயிருக்கிறோம். தரித்துக் கொண்டவர்களானால் நிர்வாணிகளாய் காணப்பட மாட்டோம். இந்த கூடாரத்தில் இருக்கிற நாம் பாரம் சுமந்து தவிக்கிறோம். இந்த போர்வையை களைந்து போட வேண்டும் என்று விரும்பாமல் மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படுவதற்காக போர்வையை தரித்தவர்களாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கள். சற்று கவனித்து பாருங்கள். Look at the portion. நாம் இந்த கூடாரத்திலே பாரங்களை சுமந்து தவித்திருக்கிறோம். We are burdened and carrying the heavy load. இந்த கூடாரம், இந்த பூமிக்குரிய கூடாரம் அழிந்து கொண்டே இருக்கிறது. This worldly tabernacle were dissolved. கைவேலை இல்லாத ஒரு வீடு, நித்திய வீடு பரலோகத்தில் இருக்கிறது. We have a building of God and house not made with hands. அந்த கூடாரத்திற்கும் இந்த கூடாரத்திற்கும் வித்தியாசம் இருக்கிறது. There is a difference between this tabernacle என் and that அருமையான house. தேவனுடைய பிள்ளைகளே, நான் உங்களை அந்த கூடாரத்தின் போர்வையை கலைத்து போட்டுவிட்டு கிறிஸ்துவின் கூடாரத்துக்கு உங்களை வைத்து அழகு பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறேன். I place you into the house of the Lord and delight to decorate you. அந்த கூடாரத்தில் உங்களை பார்த்து அவருக்கு முன்பாக உங்களை நிறுத்த வேண்டும் என்று விரும்புகிறேன். I delight to establish you into the house of the Lord. நான் தெய்வத்தின் சன்னிதானத்திலிருந்து உங்களோடு பேசுகிறேன். In the presence of the Lord I am speaking to you. என் அருகே நிற்கும் அருள்நாதர் இயேசு எனக்கு என்ன சொல்லுகிறார் அதை நான் உங்களுக்கு சொல்லுவேன். What the gracious God is saying to you. சில சமயங்கள் நாம் 2 மனதோடு கூட பாரத்தை சுமந்து தவித்துக் கொண்டிருக்கிறோம். You are carrying heavy burdens. மரணம் ஜீவனால் விழுங்கப்பட்டது போல How the death is இந்த swallowed by கூடாரத்தை கிறிஸ்துவிடத்தில் கொடுத்து விட்டால் நம்முடைய கூடாரம் ஆவிக்குரிய கூடாரமாய் மாறுகிறது. If you hand out this tabernacle unto the Lord, our life will be a spiritual house. அநேகருடைய கூடாரங்கள் ஒழுக்கையாக இருக்கிறது. Many tabernacles are dissolved. அநேகருடைய கூடாரங்கள் சாய்ந்து கிடக்கிறது. Many are faint down. இவைகளெல்லாம் தேவையில்லாத பாரத்தாலே நிறைந்து 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 சாய்ந்து They விடுகிறது. were filled with unwanted burdens of the world. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Children of God. உலகத்தில் சற்று கவனித்து பாருங்கள். Look at the- இந்த கூடாரத்தில் நாம் பாரத்தை சுமந்து சுமந்து தவிக்கிறோம். We are always carrying the burdens. ஒரு of this பக்கம் tabernacle. மனைவியை நாம் ஆதாயப்படுத்துவதா, Please அல்லது wife பிள்ளைகளுக்கு நாம் வாழ்வதா, or please children. இப்படியே பாரத்தை சுமக்கிற உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். Carry heavy load in the Lord. மரணம் for you. ஜீவனால் விழுங்கப்பட்டது போல How the death இந்த swallowed லென்த் by டேஸ் காலத்தில் கர்த்தரோடு கூட பேசுகிறார். The Lord says, உன்னுடைய கூடாரம் என் கூடாரமாய் மாறட்டும். Your tabernacle become the tabernacle of the Lord. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Praise the Lord. உன்னுடைய கூடாரம் Your tabernacle என்னுடைய கூடாரமாய் மாறட்டும். tabernacle of the நான் Lord. உங்களை ஆவிக்குரிய கூடாரத்தில் வைத்து கர்த்தருடைய மகிமை காண்பிக்க வேண்டும் என்று I விரும்புகிறேன். delight to place you into the spiritual tabernacle of the என் Lord. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் இன்று உன்னோடு கூட கர்த்தர் பேசுகிற ஒரே ஒரு காரியம், Today the இந்த Lord உலகத்திலே நீ தவித்துக் கொண்டிருக்கிற உன்னுடைய மாயையான கூடாரத்தை கலைத்துவிட்டு ஆவிக்குரிய கூடாரத்துக்குள் பிரவேசிக்கும்படி ஆண்டவர் உன்னை அழைத்து வந்திருக்கிறார். cast out your tabernacle of the world and get into the house of the Lord. நாம் கூடாரத்தில் பாரங்களை சுமக்கிறோம், We are carrying the burden, தவித்துக் கொண்டிருக்கிறோம். suffering. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. நான் உங்களை பிதாவாகிய ஆபிரகாமிடத்திலே நிறுத்தி அந்த மகிமைக்குள்ளாய் காண்பிக்க விரும்புகிறேன். Let I delight to show the glory of our father Abraham. நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாம் பாருங்கள். Look at our father பின்பு Abraham. ஆபிரகாம் அவ்விடத்தை விட்டு புறப்பட்டு போய் He went out from that அந்த place. இடத்தை விட்டு பெயர்ந்து போய் He went out. என் அருமையான பெத்தேலுக்கு போகிறார். He reached Bethel. கிழக்கே இருக்கிற பெத்தேலுக்கு போகிறார். He reached Bethel. அதற்கு மேலாக இருக்கிற மலைக்கு ஏறுகிறார். Climb on the mountain. என் அருமையான பெத்தேலை மேற்காகவும் ஆயை கிழக்காகவும் வைத்து அங்கே ஒரு கூடாரத்தை போட்டார். On eastern side he
pitched the tent. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. அங்கே ஒரு கூடாரத்தை போடுகிறான். Pitched the tabernacle. அவன் பாருங்கள் அங்கே போடுகிற ஒரு ஆவிக்குரிய கூடாரம் அதுதான். That is a spiritual tabernacle. நாம் இந்த கூடாரத்திலே பாரத்தை சுமந்து கொண்டே இருக்கிறோம். Always you are carrying burdens. ஆனால் ஆண்டவர் சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், Come unto ye all ye having heavy laden, and நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன் I will என்றார். give you rest. கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் Praise பார்க்கலாம். be to God. நம்முடைய நினைவுகளை சற்று தூரப்படுத்திவிட்டு கிறிஸ்துவின் நினைவுக்குள் இருப்போமானால் நம்முடைய பாரம் நம்மை விட்டு விலகும். Cast out our own intellectualism and step into the tabernacle of God. The Lord will show நீங்கள் His mercy. ஆவிக்குரிய கூடாரத்தில் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். I delight to be, should be in the spiritual tabernacle. மனுஷன் நினைவாக வாழ்ந்தபோது ரெண்டு நினைவாக வாழ்ந்து அவன் தடுமாறிக்கொண்டே இருக்கிறான். Men always running after too many opinions and stumbling. சில பிள்ளைகள் பாரத்தில் தவிப்பதை அறிவேன். I know some children are suffering. ஆவியானவர் சொல்லுவார், இப்படி அவன் பாரத்தில் இருக்கிறான். Spirit of the Lord reveal about his அநேகருடைய burden. கூடாரங்கள் பாரம் சுமந்து 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 ஒரு மாயான போர்வை தரித்துக் கொண்டே இருக்கிறோம். அதை கலைத்து போட்டு ஆவிக்குரிய கூடாரத்துக்குள் பிரவேசிக்க வேண்டும். We groan earnestly, suffering on the clothes. So we cast out the tabernacle என் from அருமையான us. கர்த்தருடைய பிள்ளைகளே, Children of God. எவ்வளவு காலம் உன் கூடாரத்தில் வேதனை சுமக்க How போகிறாய்? long you going to suffer? and எவ்வளவு carry? நாள் வேதனை சுமந்து கொண்டிருக்க How long you போகிறாய்? may suffer அந்த and கூடாரத்தை நீ களைத்து போட்டுவிட்டு ஆவிக்குரிய கூடாரத்துக்குள் பிரவேசிக்கும்படி ஆண்டவர் உன்னை இந்த நாளில் அழைத்து The Lord வந்திருக்கிறார். is calling you, cast out your tabernacle and step into the house of the ஆய் Lord. கிழக்காகும் மலைக்கு முன்பாக ரெண்டுக்கு நடுவாக ஆபிரகாம் ஒரு கூடாரத்தை போடுகிறார். Among east and west he pitched his tent. கூடாரத்தை போட்டவன் அங்கே ஒரு பலிபீடத்தை And கட்டுகிறான். he made an altar கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். to worship the Lord and his name. கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Praise be to நம்முடைய God. கூடாரம் அனுதினம் தொழுது கொள்ளுகிற கூடாரமாய் இருக்க Day வேண்டும். to day life we should worship நம்முடைய in our கூடாரங்கள் tabernacle. பலிபீடங்களாய் இருக்க வேண்டும். Should be at கர்த்தருக்கு altar முன்பு தகனங்களை செலுத்துவளாய் இருக்க வேண்டும். to give sacrifice, கர்த்தருடைய நாமத்தை கூறுகளாய் இருக்க வேண்டும். to proclaim the name of அப்படி God. இருப்பீர்களானால் நீங்களும் ஆபிரகாமின் பிள்ளைகளாய் If you இருப்பீர்கள். be like that, you also the child and children of Abraham. நீங்களும் ஆபிரகாமின் சந்ததியாய் You இருப்பீர்கள். also the lineage of பலத்த Abraham. கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். Say hallelujah to the Lord. எவ்வளவு நாள் உன் கூடாரத்தில் பாரத்தை சுமக்க How போகிறேன்? long you may carry your burden இந்த away from us? கூடாரத்தில் பாரத்தை சுமந்து கொண்டே We are இருக்கிறோம். carrying burdens on this நீயா tabernacle. தூக்கி சுமந்துகிற, You voluntarily are நீயா carrying. எடுத்துக்கிற. Voluntarily you are carrying. ஆண்டவர் அதை சொல்லல. He doesn't say போதும் like that. என்கிற மனதோடு கூடிய தெய்வ பயம் மிகுந்த ஆதாயம். It is enough. We need the godliness is best for you. கைகளை தட்டி தேவனுக்கு மூணு அல்லேலூயா சொல்லுங்களே. Say hallelujah. ஆதியாகமம் 12:8 சொல்லுகின்றன. Genesis 12 verses 8. அவன் கூடாரத்தை போட்டு கர்த்தருடைய நாமத்தில் பலிபீடத்தை கட்டி தொழுது கொண்டான். He pitched the tabernacle and made an altar என் and அருமையான worshiped the Lord. கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. உங்களுடைய கூடாரம் பாரம் இல்லாத கர்த்தருடைய கூடாரமாய் இருக்குமானால் உன் கூடாரத்தை நோக்கி கர்த்தர் வருவார். If your tabernacle be a tabernacle of the Lord will come to your tabernacle. நான் சபையை மனவாட்டி ஆக்க விரும்புகிறேன். I delight to make a church as a bride. கைகளை தட்டி தேவனுக்கு மூணு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். Praise be to பலத்த God. கைகளை தட்டி Hallelujah. மணவாளனிடத்திலே உங்களை நிறுத்துவதற்கு ஒரு பூரணங்கள். We need some perfection to காலத்தை stand here. பார்த்தால் போதகராய் இருக்கிற உங்களுக்கு கிறிஸ்துவின் வாக்கியத்தின் மூல உபதேசத்தை மறுபடியும் பிரசங்கிக்க வேண்டியதாயிற்று என்று சொன்னான். Paul said I should preach again the basic ABC of வேதம் Christianity. சொல்லுகிறது எபிரேயர் 5:12 Hebrew says. ஆனால் So, அது யாருக்கு பொருந்துமாம்? to whom that முதிர் வயது உள்ள ஞானோதயம் உடையவர்களுக்கு தான் அந்த வார்த்தை தகுகிறது. அதுதான் முதிர்ந்த வயது. This word suit for a matured elders. கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லணும். hallelujah. இந்த வேத பகுதிகளை சற்று கவனித்து Look at the பாருங்கள். passages from the Bible. என் அருமையான மகனே மகளே, Son and daughter, வேதம் right? என்ன What சொல்லுகிறது? does the word of God say? என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Children of God. நீ உங்களுடைய கூடாரம் ஆவிக்குரியதாய் மாறிவிட்டால் கிறிஸ்து உன் கூடாரத்தை தேடி வருவார். If your tabernacle become a spiritual, the visitation of Christ will come to your tabernacle. பின்பு கர்த்தர் மம்ரோயின் சம்பபூமியிலே ஆபிரகாமுக்கு தரிசனமாகிறார். In Mamre midland, the Lord appeared himself to நாம் Abraham. எல்லாம் ஆண்டவரே வாரும் வாரும் என்று We கூப்பிடுகிறோம். welcome the visitation of இவன் God. கூப்பிடவே இல்லை. He never cried. இவனுடைய கூடாரம் ஆவிக்குரியதாய் இருந்தபடினார் இவன் கூடாரத்தை தேடி அவர் வந்தார். Because his tabernacle was a spiritual, so the visitation of God came to him. Say hallelujah. Praise the Lord. கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் Say பாருங்கள். hallelujah. மம்ரோயின் சமபூமியிலே In the midland of கர்த்தர் Mamre, ஆபிரகாமுக்கு தரிசனமாகிறார். The Lord appeared to Abraham. எப்பொழுது தரிசனமாகிறார்? When? பகலின் உஷ்ண வேளைகளிலே அவன் கூடார வாசலில் உட்கார்ந்திருந்த பொழுது 3 புருஷர்கள் அவருக்கு நேராக வந்து நின்றார்கள். in the midday,
this Trinity came to his tabernacle. ஐயா அம்மா சகோதரனே, இன்று கர்த்தர் உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். என் அருகில் இருக்கும் அருளாதர் சொல்வதை சொல்லுகிறேன். Gracious God, மம்ரோயின் சமபூமியிலே அவனுக்கு தரிசனமாகிறார். அவன் கூடார வாசலிலே உஷ்ணவெளியிலே அமர்ந்து கொண்டு வாசற்படியிலே காத்து கொண்டிருக்கிறான். in the midland the Lord has appeared himself to the tabernacle of Abraham. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாக மூன்று புருஷர்கள் அவருக்கு எதிர்கொண்டு வருகிறார்கள். Visitation of Trinity. நல்ல வெயில் நேரத்திலே In a heat time, அவன் கண்களை ஏறெடுத்து பார்த்தான். he lifted up his eyes. அவன் தரை மட்டும் குனிந்தான், Bowed down on the ஓடி போய் வணங்கினான். fell down on the வணங்கி ground. விட்டு சொன்னான், And he said, என் ஆண்டவன்மார்களே, Oh, my Lord, உங்களுடைய கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததானால் என்னை விட்டு போகாதீர்கள், என் கூடாரத்துக்கு வந்திருக்கிறீர்கள். If I find favor from your side, don't go away from me because you came ஒரு to my அல்லேலூயா tabernacle. சொல்லுங்க பார்க்கலாம். Hallelujah. அநேக கூடாரத்தில் கிறிஸ்து இல்லை. In many tabernacles Christ is not ஜம்பிங் there. இருக்கிறது, Dancing, ஜம்பிங் இருக்கிறது. jumping, நான் ஜெபம் பண்ணுகிறேன் சொல்லுகிறார்கள், I pray well, உபவாசிக்கிறேன் சொல்லுகிறார்கள், I'm taking fasting, இப்படி இருக்கிறேன் அப்படி இருக்கேன்னு சொல்லுகிறார்கள். I'm like this and இல்லவே இல்லை. Not at all. உன்னுடைய கூடாரத்தில் பாரம் சுமக்கிற வரையிலும் கிறிஸ்து உன்னை பார்த்து கேட்கிற ஒரே ஒரு கேள்வி, அதை கலைத்து விட்டு ஓ நான் உனக்கு வைத்திருக்கிற ஆவிக்குரிய கூடாரத்துக்குள் ஓடி வா. until you cast out your burden from your tabernacle, you can never ever see the work of God in your life. ஒரு மணி நேரத்தில் உன் கூடாரத்தை நாசமாக்கிடுவாங்க. At least 1 hour they will spoil your 10 நிமிஷத்துல tabernacle. உன் கூடாரத்தை நாசமாக்கிடுவாங்க. 10 minutes they will destroy. 10 நொடியில உன் கூடாரத்தை 10 நாசமாக்கிடுவாங்க. seconds they will dissolve. ஆனால் கிறிஸ்து என் தேவன் உன்னை தேடி வந்து விட்டாள். If Christ comes, உன் கூடாரத்தை தேடி அவர் வரணும். he should come to your tabernacle. உன்னுடைய கூடாரத்தை தேடி அவர் He வரணும். should come to your tabernacle. ஆபிரகாம் தேவனை வாரும் என்று கூப்பிடவில்லை. Abraham not called அவனுடைய him, கூடாரம் அவருக்கு பிரியமாயிருந்தது. because the Lord delighted. அவனுடைய கூடாரம் ஆண்டவருக்கு சந்தோஷத்தை கொடுத்தது. Because the Lord delighted. God. கை கழுவுறது கால் கழுவு தண்ணியும் கொடுத்துட்டான். I'm giving water to wash the legs. ஆண்டவர் பொறுமையா சாப்பிட்டுட்டு இருந்தார். The Lord patiently சாப்பிட்டு washing. முடிச்சிட்டு சொன்னாரு, Finally, என்னப்பா நீ ஒருத்த வந்து ஓடிட்டு ஓடியாந்துகிட்டு இருக்கிற, you are working hard அந்த கூடாரத்துல கேக்குறாரு பாருங்க, and asking to the நீ மட்டும் tabernacle. வந்துட்டு ஓடிட்டு இருக்கிறியப்பா, You are working hard. உன் மனைவி சாராள் எங்கே Where என்றார். is your wife Sarah? அதற்கு அவன் சொன்னான், அவள் கூடாரத்துக்குள் இருக்கிறாள். She is inside of the கையை tabernacle. தட்டி ஒரு அலலைய சொல்லுங்களேன். Hallelujah. அவள் கூடாரத்துக்குள் இருக்கிறாள். Inside of the net அவள் tent. கூடாரத்துக்குள் இருக்கிறாள். Inside the tabernacle. உடனே தேவன் சொன்னார், Lord said, அவள் கூடாரத்துக்குள் இருக்கிறாளா, நான் திரும்ப ஒரு உற்பவ கால திட்டத்தில் இடத்தில் வருவேன் என்று In சொன்னார். an appointed season I will come back. உன்னுடைய கூடாரம் அவருக்கு பிரியமாயிருக்குமானால் If you please, அவர் with your கூறுகிற heart, ஆசீர்வாதம் உனக்கு வரும், blessings will come upon உனக்கு you. பலிக்கும். It will take place. ஆதியாகமம் 18 அதிகாரத்தை பாருங்கள். Genesis 18. 1 முதல் 3 வசனம் சொல்லுகின்றன. First 3 verses. ஆதியாகமம் 18 அதிகாரத்தை பாருங்கள். 18th 9 chapter. 10 அதை பின்வருமாறு விளக்குகின்றன. 9 and 10. என் அன்பு மகனே மகளே, Son and daughter. இன்றைக்கு கர்த்தர் உன்னை பார்த்து கேட்கிறார், Today the Lord says, உன்னுடைய கூடாரம் கிறிஸ்துவுக்கு பிரியமாய் இருக்கிறதா? is it your tabernacle உன் pleasing the heart of கூடாரத்தை God? அவர் தேடி The வந்திருக்கிறாரா? Lord seeking your உன் கூடாரத்தில் tabernacle. அவர் போஜனம் பண்ணியிருக்கிறாரா? The Lord is உன் being கூடாரத்தில் அவர் புசித்திருக்கிறாரா? He dined with இதுதான் Jesus. ஆவிக்குரிய That கூடாரம். is the spiritual tabernacle. கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். Say hallelujah. பலத்த கைகளை தட்டி. Glory be to God. என்ன விசுவாச கை தட்டு. Let's clap all. பக்கத்துல கை கொடு சொல்லுங்கள், இனி என் கூடாரத்தில் பாரம் வேண்டாம், There is no burden in my இனி நான் tabernacle. சுமக்க I வேண்டாம், never allowed to carry. சுமக்கவே வேண்டாம், Never ever carry. எனக்கு வேண்டவே வேண்டாம். I don't want it. கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. என் கூடாரத்தை கர்த்தர் தேடி வர வேண்டும். Lord should come to my tabernacle. கைகளை தட்டி அப்பாவுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Glory be to God. ஹalleluya. Praise the Lord. சற்று வேதத்தை கவனித்து பாருங்கள். Look at the scripture. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. முற்பிதாக்களின் தகப்பனாகிய இரண்டாம் தகப்பனாகிய ஈசாக்குக்கு அருமையான 2 பிள்ளைகள் ஒரே பிரசவத்தில் பிறந்தார்கள். Isaac gave birth 2 children. அதில் ஒருவன் ஏசா, One was Esau. இன்னொருவன் யாக்கோபு. Another was Jacob. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. ஏசா யுத்தத்தில் வல்லமை உள்ளவனும் நன்றாய் சண்டை போடும் பலசாலியாய் இருந்தானா. This elder was a mighty man and a hunter. நன்றாய் கவனிக்க வேண்டும். Listen. நல்ல பலசாலி வல்லமை உள்ளவனுமாய் He இருந்தான். was a mighty man and a ஆனால் hunter. பிரயோஜனம் இல்லாமல் போனான். But no use for ஆனால் that. வேதம் என்ன சொல்லுகிறது? What does the word யாக்கோபு say? அப்படி இல்லை. Jacob was not யாக்கோபு like குணசாலியும் கூடாரவாசியுமாய் இருந்தான். Jacob was a noble character and always in the tent. கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Amen. ஆதியாகமம் 25 27 பின்வருமாறு விளக்குகின்றன. Verses 27 says, என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Beloved. சற்று கவனித்து பாருங்கள். Look at here. தேவனுடைய வசனம் என்கிறது சாதாரணதல்ல. the word of God is not அவருடைய ordinary. வசனம் தீவிரமாக பூமியின் கடையாந்த வரை வேகமாய் செல்லுமா. His word is swiftly roaming on the world. அவ்வளவு வல்லமை நிறைந்த வேத வசனம் The அவருடையது. word of God is powerful. ஆனால் கவனிங்கள், உன்னுடைய கூடாரத்தை கிறிஸ்துவின் கூடாரமாய் மாற்றிப்பார். Make it your
your tabernacle as a tabernacle of கைகளை Christ. தட்டி தேவனுக்கு ஒரு அலலையா சொல்லுங்களேன். Praise தலைமையில the கை சொல்லி, ஏசப்பா எனக்கு மாம்ச கூடாரம் வேண்டாம், உம்முடைய கூடாரமாய் மாற்றும். My martyr. அப்பதான் அவர் தேடி வருவார். Then the Lord will come. ஆபிரகாம் கூடாரத்தை தேடி வந்தவர், He came to the house of Abraham. யாக்கோபின் கூடாரத்தில் பிரியம் வைத்தவர். He delighted in the house of கையை Abraham. உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லக்கூடாதா? Hallelujah. என் அருமையான மகனே மகளே, Son and இந்த வேத daughter. வசனத்தை சற்று கவனித்து பாருங்கள். Look at this verses. ஆனால் பாருங்க, Look at here. இந்த சூரியனை பார்த்திருக்கீங்களா? You see this sun? இந்த வெயில் தாங்க முடியல, எனக்கு வேர்த்துனுக்குது, அங்க எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்குது, மனுஷன் திட்டுவான் சூரியனை பார்த்து. People always rebuke the sun. நல்லா கவனிங்கள், இந்த சூரியன் பூமியை விட பெருசாம். It was very large, greater than the earth. ஒரு அல்லேலூயா சொல்லக்கூடாதா? சூரியன் எதை விட பெருசு? பூமியை விட பெருசு. பூமியை விட பெருசு. Greater than வேதம் சொல்லுகிறது, எரிந்து கொண்டிருக்கிற நெருப்பாக எரிந்து கொண்டிருக்கிற அந்த சூரியனுக்கு ஒரு கூடாரத்தை போட்டு இங்கதான் இருன்னு சொன்னவர் என் ஆண்டவன். Even the Lord put a tabernacle to this consuming sun. ஹalleluya. என்னிலே தகுதி ஒன்றும் இல்லையே, என் தேவன் முன்னால் மேன்மை பாராட்ட. கைகளை தட்டி பாடுவோமா? என்னிலே தகுதி ஒன்றும் இல்லையே, என் தேவன் முன்னால் மேன்மை பாராட்ட. குயவனாம் தேவன் கையிலே, குயவனாம் தேவன் கையிலே, நான் வெறும் களிமண் தானம்மா, நான் வெறும் களிமண் தானையா, என்னை வனைபவரும் வடி அமைப்பவரும், என்னை வனைபவரும் வடி அமைப்பவரும் தேவனே, என்னிலே தகுதி ஒன்றும் இல்லையே, என் தேவன் முன்னால் மேன்மை பாராட்ட, என்னிலே தகுதி ஒன்றும் இல்லையே, என் தேவன் முன்னால் மேன்மை பாராட்ட. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அத்தனை தூரமும் என் பாவம் அகற்றினே, மேற்குக்கும் கிழக்குக்கும் அவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம் என் பாவம் அகற்றினீ, என் தாய் மறந்தாலும் நீர் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் நீர் வெறுப்பதில்லையே, பெற்ற தாய் மறந்தாலும் நீர் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் நீர் வெறுப்பதில்லையே, தந்தை தாயிலும் மேலானவர், தாங்கி என்னை என்றும் சுமப்பவர், கர்த்தாவே 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 கர்த்தாவே, என் கர்த்தாவே என் கர்த்தாவே என் கர்த்தாவே என் கர்த்தாவே. கரங்களை தட்டி தேவனுக்கு Let us clap. என் அன்பு பிள்ளைகளே, Dear children, நாம் எவ்வளவு காலம் சுமக்க how போகிறோம்? long we may suffer, எவ்வளவு நாள் சுமக்க how long we போகிறோம்? may carry the ரெண்டு burden, நினைவா எவ்வளவு நாள் how வேதனைப்பட long போகிறோம்? halting between too many இந்த opinions. கர்த்தர் உங்களை சொல்லுகிறார், Today the Lord says, இந்த கூடாரம் இனி பாரம் சுமப்பாதில்லை. you should not carry கைகளை any தட்டி burdens. மகிழ்ச்சியோடு கூட மூணு அல்லேலூயா சொல்லுங்கள். Say hallelujah. அப்படியே கீழே உட்காருங்கள். Sit. என் அருமையான மகனை மகளே, Son and daughter in Christ. இந்த வேத பகுதிகளை சற்று கவனித்து Look பாருங்கள். at the passage of the என் அன்பு பிள்ளைகளே, beloved. நம்முடைய தேவன் எவ்வளவு பெரியவர். Our God is awesome God. வேதம் The சொல்லுகிறது, Bible says, சூரியனுக்கு ஒரு கூடாரத்தையே He ஸ்தாபித்தார். established a tabernacle for the sun. அந்த கூடாரம் சூரியனுக்கு போட்டா எரிச்சு சாம்பலாக்கிடாதா? You know, how can it possible? அந்த கூடாரத்தை போட்டவர் கர்த்தராக்கும். Because the King of Kings made this கரகோஷங்களை tabernacle. எழுப்பி அப்பாவுக்கு சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Joyful. தேவன் வல்லமை வாய்ந்தவர். God is awesome God. வேதம் சொல்லுகிறது, Bible says, சங்கீதம் 19
4 வாசித்து Psalm பாருங்கள். 19 verses அவர் 4. சூரியனுக்கே கூடாரத்தை He போட்டவர். puts a tabernacle for the sun. கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். Praise be to God. நம்முடைய கூடாரத்திலே பாரத்தை சுமந்து கொண்டே இருக்கிறோம். We are always carrying burdens in our ஆனால் tabernacle. வேதம் என்ன But சொல்லுகிறது? what does the word of God ஒரே say? குடும்பத்தில் 3 பேர் பிறந்தார்கள். In one family there are 3 மூத்தவன் children. பெயர் ஆரோன், இளையவன் பெயர் மீரியாம், அடுத்த கடைசி மகனுடைய பெயர் மோசே. Elder Aaron and Miriam, and the last is Moses. Listen to me my soul. கவனியுங்கள். அப்பொழுது Then தேவன் மோசேவை தெரிந்து கொள்ளுகிறார். Moses was elected by God. அதற்கு முன்பு ஆரோனை அபிஷேகித்திருக்கிறார். Before that he ordained மிரியாமை அபிஷேகித்திருக்கிறார். ordained Miriam. மிரியாம் வெளிப்பாடு சொல்லுகிறவளாய் She இருந்தாள். was a woman of revelation. ஆரோன் வெளிப்பாடை சொல்லுகிறவனாய் He இருந்தார். was a man of revelation. ஆனால் இவர்கள் இருவரும் என்ன செய்தார்கள்? What they did? என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, திடீரென்று மோசேக்கு விரோதமாய் முறுமுறுக்க They ஆரம்பித்தார்கள். murmured against Moses. தேவன் என்ன செய்தார் தெரியுமா? You know what is the மேக Lord did? ஸ்தம்பத்தில் இறங்கினார். He came from on a pillar of கூடார cloud வாசல் வந்து நின்றார். and came on the ஆரோன், tents. Aaron, மீரியாம் Miriam. இருவரும் ஆசரிப்பு கூடத்தில் வாருங்கள் என்றார். come to the 2 tabernacle. பேரும் போனார்கள். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. ஹalleluya, Praise the Lord. ஹalleluya. Amen. சந்தோஷமா கைகளை தட்டி Joyfully. அவர் கூடாரத்தின் வாசலுக்கு வந்து விட்டார். He come to the gate of the தேவன் tabernacle. கூடார வாசலில் நின்றார். Stood on the gate. இருவரை அழைத்தார். He called them. இருவரும் உள்ளே போனார்கள். They entered. நடந்தது என்ன? What happened? அப்போ தேவன் ஒரு பெரிய விளக்கத்தை He கொடுக்கிறார். gave an explanation. ஆரோன், Aaron, மிரியாம், Miriam. உங்களில் ஒருவன் இப்படி இருந்தா நான் அவனுக்கு அப்படி சொல்லுவேன் இப்படி சொல்லுவேன், ஆனா நீங்க இப்படி பேசினது எப்படி நியாயம் என்று I கேட்டார். am revealing many things to my children, but how ஒரு dare பெரிய you? விளக்குறையை கொடுத்தார். He explained many things. என்னாகமம் 12:5 வாசித்து பாருங்கள். Numbers 12 verses 5. என்னாகமம் 12ஆம் அதிகாரம், என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, 6 முதல் 10 வசனங்களை வாசித்து பாருங்கள். Chapter 12 verses 6 onwards. வேதம் என்ன சொல்லுகிறது? What is the word என் of அன்பு the Lord? தேவனுடைய பிள்ளைகளே, Beloved. அப்பொழுது கர்த்தருடைய கோபம் மிரியாவின் மேல் மூண்டது. The wrath of God came upon அவர்கள் Miriam. மேல் மூண்டது. Came upon her அப்பொழுது life. கர்த்தர் போய்விட்டார். The Lord was not மேகம் there. கூடாரத்தை விட்டு விலகினது. The cloud went away from the கைகளை தட்டி tabernacle. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Praise the உங்கள் Lord. கூடாரத்தை விட்டு மேகம் விலகக் கூடாது. Cloud should not depart from the கர்த்தருடைய மகிமை tabernacle. விலகக் கூடாது. Should not depart from the விலகாது இருக்க tabernacle. வேண்டுமானால் If you remain, உன்னுடைய கூடாரம் கர்த்தருக்கு பிரியமாய் இருப்பதாக. Your tabernacle should please God. யோசித்து பாருங்கள். Just think about வேதம் சொல்லுகிறது. the word of the Lord. என் அன்பு மகனே மகளே, Son and daughter in Christ. வேதம் அப்படித்தான் That's சொல்லுகிறது. what the Bible says. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், So the Lord என் தாசனாகிய மோசே அப்படிப்பட்டவன் அல்ல, My servant நான் Moses அவனோடு was like முகமுகமாய் பேசுகிறேன் என்று I am சொன்னார். speaking with him அவன் face என் to face. கூடாரமாகிய என் வீட்டுக்குள் எங்கும் உண்மை உள்ளவனாய் He is இருந்தான். upright in my house. என் அன்பு மகனே மகளே, Son and daughter. ஆண்டவருக்கு முன்பு நான் சொல்லுகிறேன், Before the Lord. ஒரே ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். Let me say one உங்களுடைய கூடாரம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் உடைய மாம்ச கூடாரத்தை கலைத்து ஆவியின் கூடாரத்தில் பிரவேசித்து விடு. If you need the blessings of the Lord, cast out your burdens and step into the tabernacle of the Lord. கைகளை தட்டி Let us all clap. தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லணும். Say 3 hallelujah. வேதம் சொல்லுகிறது, Bible says. I am not saying நான் அல்ல. பைபிள், என்னுடைய வேதம் சொல்லுகிறது. பைபிள் வேதம் சொல்லுகிறது. திருமறை. Scripture. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, Beloved. சற்று கவனித்து பாருங்கள். Listen. வேதம் என்ன சொல்லுகிறது? What is the word? ஒரு of நாள் the Lord? ஆண்டவர் மோசே கூப்பிட்டார். The Lord called மோசே, Moses. இங்கே வாப்பா என்றார். Come here, man. மோசே தேவனுக்கு முன்பாக போய் நின்றார். He stood before the Lord. அப்போது ஆண்டவர் சொன்னார், And the Lord said, இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களில் 12 பிரபுக்களின் தலைமையாய் இருக்கிறவருடைய எல்லாரிடத்திலும் ஒவ்வொரு கோலை வாங்கு என்றார். Receive a rod, a scepter from the elders of the tribe. நன்றாய் கவனிக்கணும். Listen. எல்லாருடைய கோலை வாங்கு என்றார். Receive the கையை உயர்த்தி scepter ஒரு of the அல்லேலூயா tribe. சொல்லக்கூடாதா? Hallelujah. எதற்காக? What for? உன்னை ஆண்டவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். They like to bless you. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. சற்று கவனித்து பாருங்கள். Pay attention. வேதம் என்ன சொல்லுகிறது? What does the word of God say? எல்லாரிடத்திலும் இந்த கோலை வாங்கு என்றார். Receive all the அவன் scepters. 12 கோத்திரத்தின் நாமத்துக்குரிய கோல்களை வாங்கினான். Receive from the 12 tribes. அப்போது லேவியின் கோல்களிலே ஆண்டவர் சொல்லுகிறார், ஆரோனுடைய பெயரை எழுது என்றார். And the rod of Leviticus, he said, அந்த write கோல்களில் down the ஆரோனுடைய name of பெயரை Aaron. எழுதினான். He wrote the name. அதை கொண்டு போய் என்று சன்னிதானமாகி என்னுடைய சாட்சியின் கூடாரத்தில் கொண்டு போய் வை என்றார். Place it into my tabernacle. இதில் எந்த கோல் துளிர்க்கிறதோ அந்த கூடாரம் எனக்கு பிரியமானது. Which is a shoot up is belong to me. ஹalleluya. Praise God. ஒரு அல்லேலூயா சொல்லணும். Hallelujah. அந்த கூடாரம் எனக்கு பிரியமானது. That tabernacle belong to அதை me. கொண்டு போய் 12 கோலையும் அவன் கொண்டு வைத்தான். And he placed it everywhere. ஆனால் மறுநாள் மோசே கூடாரத்தில் பிரவேசித்தார். The next day Moses entered. பிரவேசித்த பொழுது When 11 கோலிலும் ஒரு முளக்கூட வரல, ஒரு துளிர் கூட வரல. ஆனா ஆரோனுடைய கோல் துளிர்த்திருந்தது. There is no life in the scepters, but Aaron's rod sprout out. என் அருமையானவர்களே, Beloved. ஆரோனுடைய கோல் துளிர்த்திருந்தது. It is spread out. என்னாகும் 17ஆம் அதிகாரத்தை பாருங்கள்.
Number 17. 1 முதல் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை 6 வசனம் அதை சொல்லுகிறது. First 6 verses. என்னாகும் 17 ஐ வாசித்து பாருங்கள். 17ஆம் அதிகாரம் 7 8 ஐ வாசித்து பாருங்கள். அந்த கூடாரத்தில் அவன் கொண்டு வைத்து கர்த்தருடைய சன்னிதானத்தில் அந்த கோலை நிறுத்தினான். Moses laid up the rod before the Lord. இந்த உலகத்தில் எல்லா கோலும் இருக்கலாம். Many rods may there. எல்லா கோலும் துளிக்காது. It will not rise up. கர்த்தருக்கு பிரியமான கோல் எதுவோ அதுதான் அந்த கூடாரத்தில் துளிர்விடும். Delighted scepter of the Lord will shine forth. Hallelujah. Amen. கர்த்தருக்கு பிரியமான கோல் தான் துளிர்விடும். It will shoot up. ஆரோனுடைய கோல் துளிர்விட்டு The rod of Aaron மலர்ந்து பூ பூத்து காய் காய்த்து வாதுமை பழங்களை கொடுத்ததையா. produce fruits and leaves. கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. என் அருமையான மகனே மகளே, இன்றைக்கு உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், ஏபி சபையின் கூடாரத்தில் உட்கார்ந்திருக்கிற உன்னுடைய கோல் துளிர்க்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். The Lord needs those who seated in this tabernacle. You should give forth the buds. உன்னுடைய கோல் பழத்தை கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். உன்னுடைய கோல் கனிகளை கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அதற்கு ஒன்று உன்னுடைய கூடாரம் சரியா இருக்கணும். You should set right your altar. அதுதான் கர்த்தரின் கூடாரம். That is the tabernacle of the அதுதான் Lord. கர்த்தரின் That's கூடாரம். the tent of the என் Lord. அன்பு மகனை மகளே, Son and daughter, உன்னுடைய கூடாரத்தை ஆவிக்குரிய கூடாரமாய் மாற்று. Make it your tabernacle as a tent. வாதுமை பழங்களை கொடுக்கிற கூடாரமாய் மாற்று. yield almonds. கர்த்தர் தேடி வருகிற கூடாரங்களாய் மாற்று. The visitation of God. குணசாலியாகி கூடாரவாசியாய் மாறு. Become a noble character. கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லு பார்க்கலாம். Hallelujah. வேதம் சொல்லுகிறது, The Bible says, ஒருவன் தன் சிநேகிதனிடத்தில் பேசுவது போல் மோசேயிடத்தில் தேவன் முகமுகமாய் கர்த்தர் the பேசினார். Lord spoke unto Moses face to face as a friend. முகமுகமாய் பேசினார். Face to face. பேசின பிறகு Then கர்த்தர் கடந்து போனார். the Lord மோசேயும் கடந்து departed. போய் விட்டான். Moses departed. ஆனால் கூடாரத்தில் ஜோஷுவா என்னும் ஊழியக்காரன் தரித்திருந்தான். But Joshua abode in that tabernacle. கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Praise be to நீ God. உன் கூடாரத்தில் தரித்திருந்து வா. If you abide, உன் கூடாரத்தில் தரித்திருந்து வா. if you abide, கர்த்தர் உன்னை ஜோஷுவாவை போல கனப்படுத்துவார். you will be like Joshua. வேதம் சொல்லுகிறது, Bible says, யாத்ராகமம் 33:11 வாசித்து பாருங்கள். 33 verses ஓ என் அருமையான மகனே மகளே, Son and daughter, உன்னுடைய கூடாரம் கர்த்தருடையதாய் இருக்க வேண்டும். Your tabernacle should be the tabernacle of the உன் Lord. பழைய கூடாரத்தை இன்னைக்கு தள்ளிடு. Cast out your old எனக்கு அந்த tabernacle. கூடாரம் வேண்டாம். I don't want that old. விசுவாசிக்கிறீங்களா? Do you believe that? எனக்கு ஆவிக்குரிய கூடாரம் I வேண்டும். need a spiritual ஆபிரகாம் tabernacle. இருந்த கூடாரம் வேண்டும். The tabernacle of Abraham. யாக்கோபு இருந்த கூடாரம் வேண்டும். Tabernacle of Jacob. தேவன் பேசின மோசேயின் கூடாரம் வேண்டும். tabernacle of என்னுடைய Moses. சரீரம் கிறிஸ்துவின் கூடாரமாய் மாறணும். My body become the tabernacle of Christ. இந்த கிறிஸ்து உன்னோடு கூட பேசிக் Today the கொண்டிருக்கிறார். Lord speaks to you. என் அன்பு மகனே மகளே, Son and daughter in Christ. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, Child of God. சற்று தெளிவாய் கவனித்து பாருங்கள். Pay attention. பக்கத்தில் கை கொடு சொல்லுங்க. Shake your hand. நம்முடைய கூடாரம் Our tabernacle கிறிஸ்துவாய் இருக்கட்டும். should be Christ. நம்முடைய கூடாரம் Our tabernacle. இயேசுநாதர் வாசம் செய்யட்டும். Jesus should நம்முடைய remind. கூடாரம் In our tabernacle. கர்த்தரே வந்து வாசம் The Lord செய்யணும். should remind. பிதா குமாரன் பரிசுத்தாவி Trinity should மூவரும் வந்து வாசம் செய்யணும். dwell. கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். Glory be to God. ஹalleluya. Praise the Lord. அதுதான் தேவனுடைய கூடாரம். That is the tabernacle என் of the அன்பு Lord. மகனே மகளே, Son and daughter in Christ. சற்று யோசித்து பாருங்கள். Just sing. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், So the Lord said, நான் உங்களை ஆசீர்வதிச்சிட்டா if I bless you, என் கூடாரம் ஒன்னு இருக்குது, I have a அந்த tabernacle. கூடாரத்துல உன்னை மறைச்சி வச்சுக்குவேன். I will cover you into my tabernacle. ஹalleluya. Praise the Lord. ஹalleluya. Amen. வேதம் சொல்லுகிறது. Bible says. அந்த வசனத்தை வாசிப்போமா? Shall we read the என் word? அன்பு மகனே மகளே, Son and daughter in Christ. ஏசாயா தீர்க்கதரிசனத்தின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை Prophet Isaiah chapter 4 verse 6. வேதத்தை வாசிக்க கேட்போமா? Shall we hear? பகலிலே வெயிலுக்கு நிழலாகவும் சத்தமா கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Amen. அட கையை கொடு சொல்லு. பகலிலே பகலிலே வெயிலுக்கு நிழலாகவும் வெயிலுக்கு நிழலாகவும் பெருங்காற்றுக்கும் பெரும் காற்றுக்கும் மழைக்கும் மழைக்கும் அடைக்கலமாகவும் அடைக்கலமாகவும் மறைவிடமாகவும் மறைவிடமாகவும் ஒரு கூடாரம் உண்டாயிருக்கும். கூடாரம் கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். உன்னை அந்த கூடாரத்துல வச்சு காத்துக்கொள்வார். The Lord will place you இன்னையில in இருந்து that பிசாசு உன் கூடாரத்தை பார்க்க மாட்டான். demon will not see your பார்க்கவே tabernacle. மாட்டான். Will never ever see. பார்க்கவே மாட்டான். Will never ever. ஏன்னா அவர் மூடிக்க போறார். Because the Lord is going to hide you. ஹalleluya. Praise the Lord. கைகளை தட்டி அப்பாவுக்கு. Glory be to God.
வேதம் சொல்லுகிறது. The Bible says, என் அன்பு மகனை மகளே, son and daughter, எத்தனை பெரிய தேவன் நமக்கு மறைவான ஒரு கூடாரத்தை வைத்தார். there is a sufficient shadow for us. ஏன் தெரியுமா? Because அந்த கூடாரத்தை கர்த்தர் விசாரிக்கும் பொழுது, when the Lord encountered the tabernacle, யோபுவின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் Job chapter 5 24வது வசனங்களை வாசிப்போமா? 24. எழுந்து நின்று வாசிக்கலாம். எழுந்து நிற்போம். Let us all stand. உம்முடைய கூடாரம் உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. உங்க கூடாரம் நிலந்து எப்படி இருக்கும்? சமாதானம் எப்படி இருக்கும்? சமாதானம். உங்கள் கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர்கள். உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் உங்களுடைய போது வாங்கல கவனிங்க, நேரம் இந்த கூடாரத்துக்குள்ள வந்து நின்று வாசஸ்தலத்தை விசாரிப்பாராம். And he will inquire about your dwelling place. வாசிக்கலாம். உம்முடைய வாசஸ்தலத்தை உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது விசாரிக்கும் பொழுது குறைவை காண மாட்டீர். கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். குறைவை காண மாட்டீர். அப்படி பைபிளை கீழ வச்சு Place on your Bible. உங்க கூடாரம் நீளந்து எப்படி இருக்கும்? How சமாதானத்தோடு are you? எப்படி இருக்கும்? சமாதானம். ரெண்டு கையை உயர்த்திக்கணும். Peace. ரெண்டு கையை உயர்த்திக்கணும். எல்லாரும் என்ன கவனிங்க. ஆண்டவரே, இப்போ என் சரீரமாகி கூடாரத்தை உம்முடைய கூடாரமாக மாற்றும். மாற்றுங்கப்பா. அப்படியே உங்களை கேட்கும் பொழுது ஆண்டவர் உங்களுடைய கூடாரத்தை சமாதானமாக்குவார். அவர் விசாரிக்கும் நாளிலே உங்களுடைய கூடாரத்தில் என்ன இருக்காது? அரிசி குறையாது, பருப்பு குறையாது, உப்பு குறையாது, முளக்கா குறையாது, எண்ணெய் குறையாது, ஒரு குறையும் இருக்காது. No shortages at all in your ஒரு குறையும் இருக்காது. No shortages. ஒரு குறையும் இருக்காது. விசுவாசிக்கிறையா? தேவனுடைய வல்லமை உன்னை தேடி வருகிறது. The power of the Lord is Hallelujah. Praise the Lord. பொல்லாப்பு உனக்கு நேரிடவே நேரிடாதா? Evil will not come to your tabernacle. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Amen. பொல்லாப்பு நேரிடாதே. சத்தமா சொல்லுங்க. பக்கத்துல கை கொடுங்க. சிஸ்டர், பெரியவங்களா இருந்தா அக்கானே சொல்லு, சின்னதா இருந்தா சிஸ்டர்னு சொல்லு, பெரியவனா இருந்தா அண்ணான்னு சொல்லு. சத்தமா சொல்லுங்க. பொல்லாப்பு உனக்கு நேரிடாதே. உங்களுக்கு நேரிடாதே. வாதை உன் கூடாரத்தை அணுகாதே. கை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 91:10 படி ஆண்டவர் உன்னை நடத்த. அப்படியே கரங்களை உயர்த்துவீரார். பரிசுத்தம் நிறைந்த நல்ல தகப்பனே, Holy and good Father, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இன்று முதல் எங்கள் கூடாரத்தில் சமாதானத்தை மட்டுமே காண வேண்டும். எங்கள் கூடாரத்தில் குறைகள் இருக்கக்கூடாது. ஒரு குறையும் இருக்கக்கூடாதப்பா. ஒரு குறையும் இருக்கக்கூடாது. நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் கூடாரம் ஆசீர்வதிக்கப்படட்டும். பழைய கூடாரம் எங்களுக்கு வேண்டாம். உம்முடைய மகிமையான கூடாரமாக, ஆவிக்குரிய கூடாரமாக, உம்முடைய சபையாகிய கூடாரமாக எங்களை ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஞாயிறு ஆராதனையில் கலந்து கொள்ளுங்கள். முதலாம் ஆராதனை காலை 6 மணிக்கு, இடம் தூய பேதுரு ஆலயம், செம்மன்பேட்டை. இரண்டாம் ஆராதனை அப்போஸ்தலர் தீர்க்கதரிசன மகா சபை, ஈஞ்சம்பாக்கம், பெத்தேல் நகர், சென்னை 115. நேரம் காலை 9 மணி முதல். தீர்க்க தரிசன தேவ செய்தி போதகர் என் சாது பால் Hallelujah.